வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Burj Khalifa. Fight for my attention, for your attention, you must prove. 'Cause if you can find it, you don't confine. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அந்த மாதிரி நடு தெருவில் நடந்து போயின்னு இருக்கிறோம். Game over. On 25th floorல இருக்கோம். ஸோ ஒரு லெவலில் அதிகமாக வந்திருக்கோம். மட்டும் இல்லாமல் துபாய் மாலையும் நம்ம பார்க்க போகிறோம். அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் தீபக். புர்ஜ் கலிஃபா போகிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் நான் கேப் எதுவும் புக் பண்ணல. அதனால் நான் நடந்தே போக போகிறேன். ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்படி நடந்து போகிறது, அப்படியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படிலாம் இருக்குது, பில்டிங்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து தாண்டி போகலான்னு இருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு துபாய் மால் மேலே தான் புர்ஜ் கலிஃபா. ஸோ ஃபஸ்ட்டு போய் துபாய் மால் எப்படி இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் புர்ஜ் கலிஃபாவுக்கு ஆல்ரெடி நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அவங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, புர்ஜ் கலிஃபா .au போட்டிங்கன்னா, ஏயோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் போட்டாலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது போய் நீங்கள் அங்கே 2 to 3 பேக்கேஜஸ் இருக்குது. எப்படின்னா 154 ஃப்ளோருக்கு போகணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, 124னா அதுக்கு. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 ஃப்ளோருக்கு போய் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அந்த மாதிரி நடு தெருவில் நடந்து போயின்னு இருக்கிறோம். நிறைய பில்டிங்ஸ்லாம் வரும். ஐயோ பயங்கரமாக இருக்கும். ஸோ கரெக்டாக 1 கிலோமீட்டர் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து டு துபாய் மால்லேருந்து மேலே புர்ஜ் கலிஃபா. இங்கே தெரியுது பாருங்க, அதுதான் உங்களுக்கு தெரியுதா? புர்ஜ் கலிஃபாவோட வெளியில் நின்றுட்டு ஒரு வீடியோ உங்களுக்காக காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ரெடி? செம்ம அமேசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே போய் எப்படி இருக்க போகுது துபாய்ன்றது தான் த்ரில்லிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் பார்க்கலாம். துபாய் மாலுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் உள்ள போகிறோம், எப்படின்னு தெரியல. இது பயங்கரமாக அந்த டோர் இருக்குதுப்பா.
எல்லாம் லேடிஸ் ஷாப்பிங்காகவே இருக்குதுப்பா. ஒரு ஃபேமஸான ஒரு கேக் ஷாப், ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ். துபாய் மாலில் அண்டர் வாட்டர் அக்வேரியம் இடம் இது. ஸ்ப்ரிங்கில் ஸ்ப்ரிங் ரன். இங்கே பண்ணோம், நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம், அதனால் டைரெக்டாக போகிறோம். முடிச்சுட்டு வரோம். ஸோ பாருங்கள், இங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு 3D மாடல், புர்ஜ் கலிஃபாவோட 3D மாடல் வச்சுருக்காங்க. ஓகே, அது பின்னாடி. ஓகே, அதை தான் போய் பார்க்க போகிறோம். நான் கை வச்சோன்னே பாருங்கள், என்ன டெக்னாலஜியில் சான்ஸே இல்லை. நம்ம எந்த உலகத்தில் இருக்கோன்னே தெரியலையே. 2004 பாரு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 2004 இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. (2005) 2006 பில்டிங் இப்படி கட்டியிருக்காங்க. வா, level 50. ஸோ நடக்கும்போது அதோட ஹிஸ்ட்ரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2007 இப்படி கட்டியிருக்காங்க. வா, oh my god. (2008) 2009 cladding கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 2009. வா, இந்த லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஸ்பீடஸ்ட் லிஃப்ட். இது வேர்ல்ட் லெவலில் வந்து 4th பிளேஸில் இருக்குங்க புர்ஜ் கலிஃபா. wow.
couple wants to go, you can start with our balcony first. So please use the stairs to picture one level up. Okay? Enjoy. Thank you. புர்ஜ் கலிஃபா பில்டிங்க்கு முதல்ல என்ன பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் துபாய் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஏன் அது பேர் மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் கவர்மெண்ட்க்கு வந்து நிறைய கடனாக இருந்தது. அப்போ இருந்த அபுதாபியோட ரூலர் அந்த பிரசிடென்ட் ஆஃப் யுஏஇ அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கடனை தீர்த்தார். அவர் பேர் வந்து கலிஃபா பின் சையத். அவரோட பேரை தான் வந்து புர்ஜ் கலிஃபா அப்படின்னு பேர் மாற்றப்பட்டது. மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருந்தது. கொஞ்சம் லாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட் தாங்க. ஸோ எவ்வளோ முன்னேற்றம் ஆயிருக்கு பாருங்கள் துபாய். இப்போ ஒன்று காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி சிஸ்டம் இல்லை, அது வந்து டெலிஸ்கோபிக். அதை என்ன பண்ணோன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி லொக்கேஷனை பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம். க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் எங்கே போகணுமோ. நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கே வேணால் அப்படி காட்டலாம். புரியுதா? இது பாரு. ஷாப்பிங் பண்ணலாம். லெவல்ஸ் போக போக பார்த்தீங்கன்னா அதோட பியூட்டிஃபுல்லான வியூ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ். புர்ஜ் கலிஃபாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உலகத்துலேருந்து எல்லா டைப் ஆஃப் மக்களும் வந்திருக்காங்க. இவங்க தான் அவங்க. ஸோ இவங்கனால தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக புர்ஜ் கலிஃபாவை கட்டி முடிக்க முடிஞ்சது. பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக்.